ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட பொல்லாங்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கு என்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். நம்மை ஒவ்வொரு நாளும் அணுகி அதை செய்யும்படியாக அநேக சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி எப்படி செய்யலாம் என்றால் வேத வசனத்தில் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாங்க நெய்யும் அக்கினி அஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களை நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேத வசனத்தின்படி அந்த பொல்லாங்கன் நாம் பொல்லாங்கை செய்கிற காரியங்களை நாம் தோன்றுகிற எல்லா காரியங்களை விட்டு விலகுவதற்கு விசுவாசம் மிகவும் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்றாகும். அந்த விசுவாசத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். வளரும்போது அந்த பொல்லாங்கான காரியங்களை தோன்றுகிற எல்லா காரியங்களை விட்டு விலகுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிடித்து கொள்ளுங்கள். பிடித்து கொண்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நில்லுங்கள். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில் மிகைப்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிறார். அன்றைக்கு எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் பொல்லாங்க நெய்யும் அக்கினி அஸ்திரங்கள் பொல்லாங்கான காரியங்களை செய்ய தூண்டுதலாக இருக்கிற அந்த பொல்லாங்கனை நாம் ஒவ்வொரு நாளும் ஜெயித்து நாம் எல்லாவற்றையும் விட்டு விலகி விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கும் போது அதை நாம் விட்டு விலகி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நலமானதை செய்வதற்கு தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்கு தேவன் உங்களோடு இருந்து உங்கள் விசுவாசத்தை மிகைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பொல்லாங்காய் தோன்றுகிற அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனாலும் அதை நாங்கள் செய்யாதபடிக்கு அதை விட்டு விலகுவதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய விசுவாசம் என்னும் கேடகத்தை நீர் கொடுத்து நீர் எங்களை நடத்தும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதை விட்டு விலகி விசுவாசத்தில் நாங்கள் இருக்கத்தக்கதாக எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதாக நமக்கு பிரியமான காரியங்களை செய்ய நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி மட்டுமாய் நடத்தி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் பொல்லாங்கானதை தோன்றுகிற எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விலக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. விசுவாசத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் கொடுத்து விசுவாசத்தில் நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சத்துருவை ஜெயிக்க உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் நீர் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்து நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.